ஹலோ ஆல். நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் நாகர்கோயிலில் ஒரு மெகா எக்ஸிபிஷன் போட்டிருக்கிறாங்க. இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசாரிப்பள்ளம் ரோடு கண்காடியா ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது. ஸோ எப்போவும் போடுற யூஸ்வல் எக்ஸிபிஷன் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இனோவேட்டிவாக அவங்களுக்கு பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் பார்த்தீங்கன்னா வெறும் 100 ரூபா தான் ஒரு ஆளுக்கு. ஸோ 100 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்துட்டு மெர்மெய்ட் ஷோ வச்சுருப்பாங்க. நீங்கள் ஒன்ஸ் நேராக ரீச் ஆனதும் ஃபஸ்ட்டு நீங்கள் மெர்மைட் ஷோ பார்ப்பீங்க. அங்கே உங்களுக்கு 2 மெர்மைட் வந்துட்டு டைவ் பண்ணி சூப்பராக காமிச்சிட்ருப்பாங்க. நீங்கள் மெர்மைட்ஸ் கூட செல்ஃபி கூட எடுத்துக்கலாம். ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. குழந்தைங்கள்லாம் கண்டிப்பாக கூட்டு போனீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு தேவையான அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் கேம்ஸு ஃபன் பண்ணுற மாதிரி நிறைய வந்துட்டு அவங்க பிளான் பண்ணி வச்சுருக்குறாங்க. யாரையுமே வந்துட்டு டிசப்பாயிண்ட் பண்ணுற மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ தைரியமாக நீங்கள் போயிட்டு பார்க்கலாம். ஒன்ஸ் மெர்மைட் ஷோ முடிச்சுட்டு நேராக உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே பவர் பிளான்ட், அதாவது பவர் கார்டன்ஸ் வச்சுருப்பாங்க. லைக் எல்லாமே எலக்ட்ரிக்கல் அந்த மாதிரி இருக்கும். அதில் ரொம்ப இன்னோவேட்டிவாக பட்டர்ஃப்ளைஸு, ஒரு பட்டர்ஃப்ளை வந்துட்டு பூவில் போய் தேன் எடுக்கிற மாதிரி அவ்வளோ வந்துட்டு ஒரு இன்னோவேட்டிவாக வச்சுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி இது வரைக்கும் பார்த்ததில்ல. பட் இங்கே நல்லாவே வச்சுருக்குறாங்க. அழகாக இருக்குது, நீட்டாக இருக்குது. ஸோ குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும் பொழுது. ஸோ பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு பார்க்கும் பொழுது. ஒரு புதுவிதமான அனுபவம். ஏன்னா இந்த பவர் கார்டன் வந்துட்டு இங்கே தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அந்த பட்டர்ஃப்ளை எல்லாம் ரியலாக பறக்கிற மாதிரியே இருக்கும். இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பவர் கார்டன் வந்துட்டு ரொம்ப ரியலிஸ்டிக்காகவும் ரொம்ப நேச்சுரலாகவும் அப்படி அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு எலக்ட்ரிக்கல் குட்டி சோஃபா மாதிரி அது இருக்கும். அதில் நீங்கள் குழந்தைங்கள்லாம் உட்கார வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் இந்த பவர் கார்டன் முடிச்சுட்டு வெளியில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய சரியல் ஃபால்ஸ் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு இந்த துபாய் அந்த மாதிரி கண்ட்ரீஸில் தான் பார்க்க முடியும். பட் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊரில் இது ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறது. பயங்கரமாக இருந்துச்சு. நம்ம கிட்ட போய் கூட தண்ணியெல்லாம் தொட்டு பார்க்கலாம். இந்த தண்ணி ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் வருது. பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகலாம். ஆனால் கீழே கல்லாக போட்டிருப்பாங்க. ஸோ கூட நம்ம ரொம்ப சேஃபாக பிள்ளைங்களை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகணும், கீழே விழுந்துடாத மாதிரி. மற்றபடி பார்த்திங்கன்னா பயங்கர அமேசிங்காக இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருக்குது எல்லாமே பார்க்குறதுக்கு. அப்புறம் அதுலேயே உங்களுக்கு செல்ஃபி கார்னர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபேமிலியோடு எடுத்துக்கலாம், குழந்தைங்கள உட்கார வச்சு எடுத்துக்கலாம். எல்லாருமே சேர்ந்த மாதிரி நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அதுக்குமே சூப்பராக ஒரு ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணி வச்சுருக்குறாங்க. இதுவுமே வந்துட்டு கொஞ்சம் அழகாக நல்ல நீட்டாக பண்ணியிருக்கிறாங்க. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உள்ள நெறைய எக்ஸ்போ போட்டிருந்தாங்க. நெறைய கார் கம்பெனிஸு, அப்புறம் ஸ்கூலு, அப்புறம் நெறைய ஃபுட் ஐட்டம்ஸு, இந்த மாதிரி வெரைட்டிஸான எக்ஸ்போ வந்துட்டு உங்களுக்கு உள்ளே இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் நீங்க அங்க இருக்கிறவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். காரு, பைக் இதுக்கெல்லாம் நல்லா ஆஃபர்ஸ் போட்டு உங்களுக்கு நீட்டா எக்ஸ்ப்ளைன் பண்ணி குடுப்பாங்க. அதுக்கு நீங்க உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் அதெல்லாம் வேணும்னா, நீங்க அவங்ககிட்ட டைரக்ட்டா பேசி எடுத்துக்கலாம். மத்தபடி நெறைய கடைங்க இருந்துச்சு. ஒவ்வொன்னுத்துலயும் ஒவ்வொரு விதமான ஆ பொருட்கள் எல்லாம் வச்சிருந்தாங்க. குழந்தைங்க விளையாடுறதுக்குன்னு தனியா திங்ஸு, அப்புறம் சாப்பிடுறதுக்கு தனி ஐட்டம்ஸு, அந்த மாதிரி ஏகப்பட்ட கடைங்க இருந்துச்சு. இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய புக் ஸ்டாலே போட்டிருந்தாங்க. அதில எல்லா விதமான புக்ஸும் இருந்துச்சு. நீங்க ஏதாவது புக்ஸ் படிக்கிறதுக்கு தேடிட்டு இருக்கிறீங்கன்னா, கண்டிப்பா அங்க கிடைக்கும். ஸோ, நீங்க தேடி அதுலேருந்து வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நெறைய ட்ரெஸ் கடை இருந்துச்சு. கேர்ள்ஸ்க்கு தேவையான நெறைய அந்த ஜும்காஸ், கம்மல் அந்த மாதிரி மேக்கப் ஐட்டம்ஸ் இது எல்லாமே இருந்தது. எல்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு தேவையான அந்த விளையாட்டு பொருட்கள், இந்த ஸ்டிக்கர்ஸு இது எல்லாமே அங்க இருந்துச்சு. எல்லாமே சூப்பர்வா இருக்குது. பிள்ளைங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ் நான் எப்பவுமே குழந்தைங்கள கூட்டிட்டு போம்பொழுது, கையில கொஞ்சம் அமௌண்ட் எடுத்துட்டு போணும். அப்பதான் நம்மளால அங்க போயிட்டு சமாளிக்க முடியும் அவங்கள. ஏன்னா எல்லாமே குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வச்சிருக்கிறாங்க. சோஃபாலாம் உங்களுக்கு அங்க போட்டிருக்காங்க. உங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் அவைலபிளா இருக்குது. நீங்க ரெடி கேஷ் குடுத்து வாங்குறதுனால ஓகே. இல்ல இஎம்ஐக்கு வாங்குறதுனாலும் உங்களுக்கு அதுக்கேத்த மாரி ப்ராசஸ் பண்ணி குடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஆர்கானிக் ஃபுட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி வச்சிருந்தாங்க. ஆ ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. அத விட ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா 90s கிட்ஸ் சாக்லேட்ஸ் கடைனே ஒண்ணு போட்டிருந்தாங்க. உண்மையிலேயே அது எங்க போனாலும் கிடைக்காது. அது நமக்காகவே ஸ்பெஷலா அங்க பண்ணி வச்ச மாரி இருந்துச்சு. ஸோ நம்ம சின்ன வயசுல என்னலாம் சாப்பிட்டோமோ, நம்மளுடைய சின்ன வயசு மெமரீஸ் எல்லாத்தையும் அது வந்து நமக்கு ரிமைண்ட் பண்ணும். ஸோ அந்த மாரி எல்லா விதமான சாக்லேட்ஸும் அதில இருந்துச்சு. 90s கிட்ஸ் எல்லாரும் கண்டிப்பா போங்க. அங்கேருந்து உங்களுக்கு என்ன சாக்லேட் பிடிக்குதோ அது எல்லாத்தையும் வாங்கி சாப்பிடுங்க. நல்லா என்ஜாய் பண்ணுங்க. உங்களுடைய சின்ன வயசு மெமரீஸ் எல்லாம் திரும்ப ரிமைண்ட் பண்ணி பாருங்க. அந்த அளவுக்கு அந்த கடை வந்து சூப்பர்வா இருந்துச்சு. பயங்கர கூட்டங்க. நமக்கு நிக்க கூட இடம் இருக்காது. குழந்தைங்கலாம் ஆனா கூட்டிட்டு போனா ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க ஒரே ஹீட்டா இருந்துச்சு. ரொம்ப கொஞ்சம் சஃபகேட் ஆன மாரி இருந்தது. அதனால கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற டைமா பார்த்து கூட்டிட்டு போங்க. ஃப்ரீயா இருக்காது. இருந்தாலும் குழந்தைங்கள கொஞ்சம் சேஃபா கூட்டிட்டு போங்க. ரொம்ப நெரிசலா இருக்குது. அ பார்த்து கூட்டிட்டு போங்க. அப்புறம் இங்க குழந்தைங்க விளையாடுறதுக்கான விளையாட்டு ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு.
தண்ணியில் அந்த காரில் விளையாடுவாங்க இல்லைங்களா, அந்த இது இருந்துச்சு. மற்ற அந்த ஜெயிண்ட் வீலு, அப்புறம் அந்த கொலம்பஸ்ஸு இந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் இங்கே வந்துட்டு நிறைய இந்த ஊறுகாய் கடையெல்லாம் வச்சுருந்தாங்க. ஊறுகாய்லாம் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஊறுகாய் இருந்துச்சு. அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஸோ ஒவ்வொரு விளையாட்டுக்குமே வந்துட்டு தனித்தனி டிக்கெட் ரேட் இருக்குது. உள்ளே உங்களுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் மட்டும்தான் ரூ. 100. ஆனால் நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா ஒவ்வொரு கேமுக்கும் தனித்தனியாக டிக்கெட்டு லைக் ரூ. 70, ரூ. 80 அந்த மாதிரி ஒரு இதுக்கும் இருக்குது. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் இதில் என்னென்னா, உள்ள ஸ்னோ வேர்ல்டுன்னு ஒரு இடம் இருக்குது. அதுக்கு நீங்கள் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போனீங்கன்னா, நாங்கள் கூட உள்ளே போன உடனே ரொம்ப டிசப்பாயிண்ட்டு, என்னடா இது ஒன்றுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஒரு 2 நிமிஷம் எல்லோரும் உள்ளே வந்ததுக்கப்புறம் தாங்க ஃபன்னே ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு மாதிரி பாட்டெல்லாம் போட்டு வைப் பண்ணி ஐஸ் கட்டியை பெருக்கி விட்டுட்டாங்க எல்லார் மேலேயும். பயங்கரமாக இருந்துச்சு.